Hi friends, welcome to my channel Bow Times. ஒரு அழகான குருவி கூடு தான் பார்க்க போகிறோம். டெக்கரேட்டிவ் குருவி கூடு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது நான் வேஸ்ட் திங்ஸில் தான் பண்ணேன். ஒரு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். அதை டாப்லேருந்து 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி அதை கட் பண்ணிக்கிட்டேன். அது கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் உள்ளன் நூல் எடுத்துக்கிட்டு அதை ரொட்டேட் பண்ணியிருப்பேன். நான் வந்து அந்த உள்ளன் நூலை ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கிட்டேன். நாட் போடணுன்ற இம்பார்ட்டண்ட் இல்லை, நீங்கள் க்ளூகன் ஃபெவிகால் இருந்தாலும் ஒட்டிக்கலாம். நான் ஒரு கிரிப்னஸ்க்காக நாட் போட்டிருப்பேன். ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் எடுத்தேன், ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குன்றதுக்காக. உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் மாற்றிக்கோங்க, அது உங்களோட சாய்ஸு. அப்புறம் பவு டைம்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உள்ள நூலில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் தான் இல்லைன்னு இல்லை, எதனா கார்ட்போர்டு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இது தோணுச்சு. ஸோ கொஞ்சம் டைட்டாக சுற்றணும், அதை கொஞ்சம் லூஸ் விட்டு அங்கே கேப் அசிங்கமாக இருக்கும். அதனால நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் தான் ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் எண்டில் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ யூஸ் பண்ண எல்லாமே வேஸ்ட் திங் தான். வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 2 ஐட்டம் மட்டும் உள்ளன் நூல், ஃபோம் ஷீட், இது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணது. மற்ற எல்லாமே வேஸ்ட் திங்கில் யூஸ் பண்ணது தான். ஃபுல்லாக நம்ம உள்ளனில் சுற்றின பிறகு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பாட்டிலோட கேப் போட்டு ஒன் சைட் கவர் பண்ணிட்டேன். நீங்கள் கார்ட்போர்டு யூஸ் பண்ணி கூட கவர் பண்ணலாம். இப்போ கேப் தான் இருக்கணும்னு இல்லை, கேப் போட்டால் நல்லா இருக்குன்றதுனால நான் கேப் போட்டேன். அப்புறம் ஒரு லேஸ் வந்து டாப் அண்ட் பாட்டம் நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் எவ்வளோ ஷார்ட்டாக வீடியோ போடணுன்னு தான் பார்த்தேன். பட் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. ஸோ எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு ஒரு டெக்கரேட்டிவான பொருள் நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே நான் லேஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி மேலேயும் லேஸ்க்கு போட்டு கவர் பண்ணுவேன். நீங்கள் முத்துமணி கூட நீங்கள் வச்சு கவர் பண்ணலாம். நான் லேஸ் மேலே கிளியர் பண்ணோடனே சைடில் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஈக்குவல் சைஸில் நான் வந்து சணல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சணல் இல்லைனாலும் வேறு எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளன் நூலும் யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ளவுஸ் லேஸ் வருது பார்த்தீங்களா, நாட் போடுறோம் பாருங்கள், அது கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஆப்டாக என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இதாக இருந்தது, அதனால நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். 3 சைடும் ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டதை நான் ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் க்ளூகன் இருந்தாலும் ஒட்டிக்கோங்க. க்ளூகன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே ஒட்டிக்கும் சீக்கிரமாக. கூட நம்ம செலோ டேப்பும் ஒட்டிக்கலாம். பிகாஸ் ஏன்னா வந்து இன்கேஸ் கழண்டிடுச்சுன்னா, ஸோ அதனால தான் நான் செலோ டேப் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த 3 சணல் கயிறு மேலேயும் லைட்டாக செலோ டேப் பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. சணல் கயிறுக்கு மேலே ரெட் கலர் செலோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி இது கழுவுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. க்ரீன் கலர் ட்ரீஸ் மாதிரி பண்ணுறதுக்கு வாட்டர் பாட்டிலில் பண்ணேன். ஸோ வாட்டர் பாட்டிலில் சின்ன பீஸாக கட் பண்ணி ஏற்கனவே பண்ணேன், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். சின்ன பீஸ் மாதிரி லீவ்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு கத்திரிக்கோலில் அதை ஷேப் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் இதை வந்து ஆப்ஷனலாக கடையில் கூட வாங்கிக்கலாம், அந்த ட்ரீஸ் மாதிரி குருவி கூடுக்கு பேர்ட்ஸ் எல்லாம் சைடில். பட் நான் எல்லாமே நம்மளே பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரீஸு பேர்ட்ஸு எல்லாமே வந்து நானே பண்ணியிருப்பேன். இதில் நம்ம யூஸ் பண்ண ஒரே ஒரு திங் பார்த்தீங்கன்னா உள்ளன் நூல் ப்ளஸ் வந்து ஃபோம் ஷீட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். மற்ற எல்லாமே வந்து வேஸ்டிங் வச்சு பண்ணது தான். இது ஒரு வேஸ்ட்டு வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி லீவ்ஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன்.
நான் கொஞ்சம் வேகமாக கட் பண்ணதுனால ஷேப் சரியாக வரல. பட் பொறுமையாக கட் பண்ணால் ரொம்பவே அழகாக இது ஷேப் வரும். ஜஸ்ட்டு ட்ரீஸ் மாதிரி அந்த கூட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு தான். அப்புறம் நம்ம வீட்டில் பெருக்கிற வேஸ்ட்டு தொடப்போம், அதை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெட் கலர் பேஸ்கெட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே குருவி கூடு மாதிரி பண்ணுறதுக்கு அந்த தொடப்பத்தோட நாரை போட வேண்டியது தான். தேங்காய் நாரோட யூஸ்வலாக பயன்படுத்திக்கலாம், பட் அதை விட இது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இந்த பேர்ட்ஸ் கடையில் கூட வாங்கலாம் நீங்கள் தனியாக குருவி பேர்ட்ஸ், பட் இது நானே பண்ணேன். இந்த பேர்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோம் ஷீட்டில் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக இதை கூட பின்னுற ஒயரில் தான் நிறைய பண்ணியிருக்கேன் சின்ன வயசில், பட் நான் இப்போ ஃபோம் ஷீட்டில் பண்ணுறேன். ஸோ 2 பீஸ் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ நான் கொஞ்சம் ஸ்லோவாக காமிச்சிருக்கேன், பிகாஸ் இது வந்து ரொம்ப கிளியராக புரியணுன்றதுக்காக. அது உங்களுக்கு புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபர்தராக ஆப்ஷனில் எதனா இருக்கான்னு பார்க்குறேன். அந்த 2 லேஸையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும்.